ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்க முடியாதுங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்ட பொட்டேட்டோ தக்காளி குருமா சூப்பரா இருக்கு. கூடவே கலக்கியும் போட்டு வச்சிருக்கேன். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஆவி பறக்கிற இட்லியோட இந்த தாறுமாறான தக்காளி குருமா ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா, எத்தனை உள்ள போகுதுன்னே தெரியாது. அது பாட்டும் வழுக்கிட்டு உள்ள போயிட்டே இருக்கும். இது பண்றதுக்கு ஒரு குக்கர்ல பார்த்தீங்கன்னா, நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதில 1 1/2 வெங்காயம் சேர்த்துட்டு, ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு, 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரு துண்டு வந்து கல்பாசி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கி ஓரமா எடுத்து ஆற வச்சுருங்க. மிக்ஸி ஜார்ல நான் வந்து 1/2 மூடி தேங்காய் கோஸா அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் வீட்ல அரைச்ச மிளகாய் பொடி, ஒரு 10 உடைச்ச கடலை நம்ம வதக்கி வச்சிருக்க வெங்காயம்லாம் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதே குக்கர்ல எண்ணெய் விட்டுட்டு சோம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு சேர்த்து தாளிச்சுட்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆனியன் சேர்த்து வதக்கிடுங்க. இது வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, தண்ணி, கருவேப்பிலை, மல்லி, அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்தீங்கன்னா போதும். சூப்பரான தாறுமாறான தக்காளி